जननी जन्म सौख्यानां वर्धने कुल संवादां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूत गणादि सेविदं कपित्त जम्बो पलसार पक्षितम् उमासुदं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपंकजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः நவக்கோள்களின் துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். வாரம் ராசி பலன்கள் நமது சேனல்ல பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இன்றைய தினம் அதே போல இந்த வார ராசி பலன்ல கிரகங்களுடைய சூழ்நிலைப்படி நமக்கு எப்படி இருக்கு, இனிமேல் நமக்கு எப்படி இருக்கும், என்னென்ன சூழ்நிலைகள் நமக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஏன் இந்த வாரம் இந்த ராசி பலன்கள் சொல்லணும்னா, இந்த கிரக நிலைப்படி நமக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும், அப்டவுன்ஸ் இருக்கும். இந்த வாரம் நடக்கும்னு இருக்கும், சில நேரத்துல நடக்காது, சில நேரத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வரும், அது தட்டி போகும். சில நேரத்துல ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தேடி வரும், அது அப்படியே நடந்துரும். நம்ம எதிர்பார்க்காத விஷயம் ஏதாவது ஒண்ணு நடந்துரும். இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். அப்போ மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில பரியந்தம் எப்படி இருக்கு, நமக்கு நல்லா இருக்கா, நம்ம இந்த வாரத்துக்கு சுவாமி என்ன சொல்லியிருக்காங்க, சோ எதுல பிளஸ் எதுல மைனஸ், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, அது வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி, எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது, கரெக்டா தெளிவா இருக்கணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்தாதான் சிறப்பு, அப்படி இல்லைன்னா சிறப்பு கிடையாது. சோ சில விஷயங்கள்லாம் நீங்க பாருங்க, எப்படி செய்யணும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத சில விஷயங்கள் நீங்க பாருங்க, பார்த்துட்டு ஒரு விஷயம் நீங்க பண்ணுங்க. அப்பதான் அதுக்காக தான் இந்த ராசி பலன்கள்லாம் சொல்றது. சில பேருக்கு சுவாமி நீங்க சொல்றது அப்படியே எங்களுக்கு பழிக்கிறது, நீங்க சொல்றது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இமீடியட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு, இமீடியட்டா கால் புக் பண்ணி உடனே ஒரு சுவாமி கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லி உடனே நீங்க என்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி நீங்க பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு சில விஷயங்கள் உடனே தெரிய வரும். சரிங்களா? எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் உங்களோட இருக்கேன். அதனாலதான் இன்னைக்கும் பலதரப்பட்ட மக்கள்ங்கிற சொல்றதுனாலதான் மக்கள் ஜோதிடர் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நான் உங்க கூட இருக்கேன். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழியானது தெய்வம், அதாவது இது இப்படி பண்ணுங்க, இது செய்தால் உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது ஒரு வழிகாட்டுதல் தான் நான். ஆனா அந்த இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட நீங்க மேல 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 இன்னும் நீங்க சிறப்பா இருக்கணும், நல்லா இருக்கணும், நீங்க நினைச்சது குறையில்லாம நல்லபடியா இருக்கணும். வாங்க இந்த வார ராசி பலன் பார்ப்போம். 12 ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நடுவுல நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரிய வரும். ரிஷபராசி நேயர்களை, கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி, மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி. ரிஷபராசி சொல்லும் போது அமைதியாக நகரும் காலை, பண விஷயத்தில் பெரிய கணக்கு போடும் வாரம். சோ அடிங்க, ஒரு நகத்தலாம், பிரச்சனை இல்லை, ஆனா கொஞ்சம் பார்த்து செய்யுங்க எது செஞ்சாலும். ராசியின் குணம் நிலைத்தன்மை, பொறுமை, பொருள் மதிப்பு ஆகியவை ரிஷபத்தின் அடிப்படையின் குணங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீண்ட நாட்களாக செய்த இந்த பணிக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கும், சேலரி ரிவிஷன் அல்லது பொசிஷன் மாற்றம் பற்றிய பேச்சுக்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒரு பொசிஷன் மாறலாம், அல்லது பாத்தீங்கன்னா சேலரி ரிவிஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம். அதே போல பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். லக்ஸரி ஃபுட், ப்ராப்பர்ட்டி, பினான்ஸ் அந்த தொழில்களுக்கு சாதகமான நகர்வு ஏற்படும். பண சேமிப்பு மனநிலை சில விஷயங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத குடும்ப செலவு ஒன்று வரலாம், திடீர்னு ஒரு குடும்ப செலவு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ சில விஷயத்துல கவனமா இருக்கிறது நல்லது. அது போல அடுத்ததாக என்னன்னா, பெரியவர்களின் ஆலோசனை குடும்பத்தில் நல்லது. முக்கியமா பெரியவங்க என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, அதை கரெக்டா கேட்டு நடக்கிறது தப்பு இல்லை, அதை கரெக்டா கேட்டுக்கோங்க. அதே போல அடுத்ததாக கணவன் மனைவி வைத்திருந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசினால் நெருக்கம் அதிகரிக்கும். கணவன் மனைவினாலே நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்க கத்துக்கோங்க, அது சிறப்பா இருக்கும். ஒண்ணு. அதே போல மறுமணம், கடந்த கால பிரச்சனைகளை மீண்டும் கிளறாமல் புதிய வாழ்க்கையை நோக்கி செல்வது நல்லது. சோ நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ரெண்டாவது சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ அந்த மாதிரி பண்ணிக்கோ. படிப்பு நினைவாற்றல் மேம்படும், காமர்ஸ், பினான்ஸ், டிசைன் சம்பந்த சார்ந்த படிப்புகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வீடு சொத்து வாங்க விற்க ஆர்வம் வரும், அவசர அட்வான்ஸ் தவிர்க்கும். ஒரு வீட்டுக்கு உடனே அட்வான்ஸ் கொடுக்கறது, ஒரு விஷயத்துக்கு உடனே அட்வான்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் வேண்டாம். கடன் இஎம்ஐ திட்டமிடுவதற்கு போல் ஏற்ற வாரம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில இருப்பவர் இசை, ஃபேஷன், பியூட்டி, அதுக்கு அடுத்தது விஷுவல் ஆர்ட்ஸ் சார்ந்தவர்களுக்கு நல்ல எக்ஸ்போஷரா கலைத்துறையில இருப்பவர்களுக்கு இருக்கும். ஷேர் மார்க்கெட் நிலையான நிறுவனம் ஆய்வு செய்து மனநிலை நல்லது. சில விஷயங்கள் ஷேர் மார்க்கெட்ல பார்த்து செய்யறது நல்லது. பெரியவர்களுக்கு மூட்டு, கழுத்து, உடல் ஸ்டிஃப்னஸ் போன்ற பொதுவான வயது சார்ந்த பிரச்சனைகளில்
கவனம் தேவை அப்படின்னு சொல்லியிருக்கு. எச்சரிக்கை அப்படின்னு சொல்லும் போது ரிஷபராசிக்கு பொருளாதார விஷயத்தில் நம்பிக்கை மட்டும் வைத்து கையெழுத்திடாதீர்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப ரிஷபராசி பொறுத்த அளவுக்கு சில இந்த வாரத்துக்கு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் என்னன்னா, சிலர் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கலாம், எப்படி இவன் ஏமாந்துருவான், இவனை ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயம் பண்ணுவாங்க. நீங்க புத்திசாலித்தனமா இருந்து என்ன பேசினா எப்படி சொல்றா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் முழுமையா இருந்து பார்த்துக்கணும். இது முதல் விஷயம். வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் பெண்கள் கவனமா போகணும், கவனமா வரணும். இதுலயும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. மகாலட்சுமிக்கு ரெட்டை தீபம் ஏத்துங்க. வீட்டிலேயே மகாலட்சுமி படம் வச்சிருக்கீங்களா, 2 நெய் விளக்கு அகல் விளக்குல வச்சு ரெட்டை தீபம் போடுங்க. போட்டீங்க இந்த வாரத்துல எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குது போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வாரம் பெருசா வர்றது சிறுசா போயிடும். அந்த மாதிரி பண்ணுங்க. சுபம். வாழ்க வளமுடன்.